Good morning, dear students. போன வீடியோல மெத்தட்ஸ் ஆஃப் பிரைமரி டேட்டா கலெக்ஷன்ல ஃபோர்த் டெக்னிக்கான ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னா என்ன, ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்ல இருக்கிற அந்த 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா கலெக்ஷன்ல என்ன மாதிரியா நம்ம வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணலாம், ஸோ அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு 7 பாயிண்ட்ஸ் வச்சு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் செகண்டரி டேட்டா கலெக்ட் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற 3 முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுல ஃபர்ஸ்ட் ரிலையபிலிட்டி அப்படின்னா என்ன, இரண்டாவது சூட்டபிலிட்டி அப்படின்னா என்ன, மூணாவது அடிக்வசி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத போன வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோர்த் யூனிட்டோடைய லாஸ்ட் 2 டாபிக்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். டேட்டா பிரசன்டேஷன் ஆர் டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த டாபிக்ல டேட்டாவை பிரசன்ட் பண்றதுக்கோ இல்ல டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கோ 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் ஆர் டேட்டா பிரசன்டேஷன் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எடிட்டிங், கோடிங், தேர்ட் வந்து கிளாசிஃபிகேஷன், ஃபோர்த் வந்து டேபுலேஷன் அப்படிங்கிற 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் ஆர் டேட்டா பிரசன்டேஷன் டெக்னிக்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோல நம்ம லாஸ்டா பார்க்க போறது டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் அப்படின்னா என்ன. ஸோ அந்த டேட்டா அனாலிசிஸ்ல 3 டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் பார்ப்போம். யூனிவேரியேட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, பைவேரியேட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, மல்டிவேரியேட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோவை லாஸ்டா டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் சொல்லி தருவேன். ஸோ இந்த வீடியோவோட நம்ம ஃபோர்த் யூனிட்டோட சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ஃபோர்த் யூனிட்டோடைய சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான அசைன்மெண்ட் 4 ஃபார் யூனிட் 4. ஸோ இந்த ஃபோர்த் யூனிட்டுக்கான அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு மார்னிங் 11 o'clock ஷார்ப்பா நம்ம ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் கூகுள் கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி யூனிட் 4க்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ், டெஸ்ட் 4 ஃபார் யூனிட் 4 வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 2 o'clock வந்து ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் கூகுள் கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்ணிட்டு அதனுடைய மெசேஜ் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல கொடுத்துருவேன். ஸோ நேற்றுக்கு வரைக்கும் நடத்தின எல்லா வீடியோவும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நல்லா கவனிங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் 11 o'clock வந்து உங்களுக்கான அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸும் 2 o'clock உங்களுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸும் வந்து நம்ம ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் கூகுள் கிளாஸ் ரூம்ல போஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டேட்டா பிரசன்டேஷன் ஆர் டேட்டா ப்ராசஸிங். The following are the processing operations. So இதுல 4 different types இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எடிட்டிங், செகண்ட் வந்து கோடிங், தேர்ட் வந்து கிளாசிஃபிகேஷன், நாலாவது வந்து டேபுலேஷன். ஸோ இதுல எடிட்டிங் அப்படின்னா என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற தகவலை நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறதா வந்து எடிட்டிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு இன்டர்வியூ வச்சு நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இன்டர்வியூல அவங்க ஒரு 20 நிமிஷம் பேசுவாங்க. அதுல நமக்கு வேணுங்கிற அந்த 10 நிமிஷத்தை மட்டும் நம்ம எடிட் பண்ணி எடுத்துக்கிறது. ஸோ எடிட்டிங்ல 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எடிட்டிங் இருக்கு. ஒன்று வந்து சென்ட்ரல் எடிட்டிங், இன்னொன்று வந்து ஃபீல்ட் எடிட்டிங் இருக்கு. ஸோ அந்த டாபிக் நடத்தும் போது இன்னும் டீடைல்டா சொல்றேன். கோடிங் அப்படின்னா என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ரா டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்ம சிம்பிள்ஸாவோ அல்லது நம்பர்ஸாவோ மாத்திடுவோம். ஸோ கோடிங் பண்றது அப்படின்னா என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த டேட்டாஸ்க்கு நம்பர்ஸ் அசைன் பண்றது, அப்படி இல்லைன்னா சிம்பிள்ஸ் அசைன் பண்றது. ஸோ எதுக்காக இது பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டும், நம்மளுடைய எல்லா ரிசர்ச் டெஸ்ட், சே an எக்ஸாம்பிள் இசட் டெஸ்ட், டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட், கே டெஸ்ட், யூ டெஸ்ட், ரன்ஸ் டெஸ்ட், சைன் டெஸ்ட், கார்லேஷன், ரிக்ரெஷன், அனோவா, மனோவா, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் டெக்னிக்ஸ் இருக்கு. இந்த ரிசர்ச் டெக்னிக்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம நம்பர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலால ஒவ்வொரு இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த டேட்டா வந்து நம்ம ஒன் ஃபார்ம் ஆஃப் டேட்டாவை நம்ம நம்பர்ஸ் அண்ட் கோடிங்ஸ் மூலியமா சிம்பிள்ஸாக மாத்திடுவோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆபரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்க போன செமஸ்டர்ல படிச்சிருப்பீங்க, செகண்ட் இயர்ல 4th செமஸ்டர்ல படிச்சிருப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு ஃபார்முலேஷன் ஆஃப் த ரிசர்ச் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ரிசர்ச் ப்ராப்ளமோ இல்ல ஒரு ஜெனரல் ப்ராப்ளமோ வந்து அவங்க ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 7-8 லைன்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டோரி ரைட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க.
அதை படிச்சு பார்த்து நீங்க என்னவா மாத்திடுவீங்க, எல்லாத்தையுமே வந்து ஈக்குவேஷன்ஸா மாத்திடுவீங்க, நம்பர்ஸா மாத்திடுவீங்க. x1 x2 x3 5x1 4x1 பிளஸ் மைனஸ் லெஸ் தென் கிரேட்டர் தென் சொல்லி ஈக்குவேஷனா மாத்துறோம். எதுக்காக அப்படி மாத்துறோம்? அப்படி மாத்தினா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கான லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ல நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால கிராஃப் போட முடியும். அப்போ ஒரு ஈக்குவேஷன் வேணும் நம்ம சால்வ் பண்றதுக்கு. ஸோ அதனால என்ன பண்றோம், அந்த ஸ்டோரியை படிச்சுட்டு அந்த நம்ம கிட்ட இருக்கிற அந்த டேட்டா வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸா கோட் பண்ண வந்துறீங்களா. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து கோடிங். அடுத்து மூணாவது வந்து கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு குரூப்பா நம்ம வந்து பிரிக்கிறது. அதாவது எப்படி சொல்றோம்னா, வெரைட்டியா வந்து வரையறைப்படுத்துறது. ஸோ 10 to 20 ஒரு குரூப், 20 to 30 ஒரு குரூப், 30 to 40 ஒரு குரூப்னு கிளாசிஃபை பிரிச்சு வைக்கிறது. ஸோ கிளாஸ் ஃபர்ஸ்ட் பிபிஏ, செகண்ட் பிபிஏ கிளாஸ் ரூம், தேர்ட் பிபிஏ கிளாஸ் ரூம். இங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பிபிஏ ஸ்டூடெண்ட்லாம் இந்த கிளாஸ்ல இருங்க. ஸோ அதான் கிளாசிபிகேஷன். அடுத்து டேபுலேஷன். ஸோ நம்ம பார்த்ததும் எளிதா புரியறதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை டேபிள் ஃபார்மட்ல மாத்துறது தான் வந்து டேபுலேஷன். ஸோ இதை தான் அடுத்து நான் உங்களுக்கு டீடைலா சொல்லி தர போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடிட்டிங். எடிட்டிங் அப்படின்னா என்ன? எடிட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் examining the collected data, especially in surveys, to detect errors and correct these where possible. ஸோ அப்போ இந்த எடிட்டிங்ல என்ன பண்றோம், நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வந்து எல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையுமே செக் பண்றோம். எதுக்காக செக் பண்றோம் அப்படின்னா, அங்க ஏதாவது தவறுகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. டு டிடெக்ட் எரர்ஸ் அண்ட் கரெக்ட் தீஸ் வேர் பாசிபிள். ஸோ அந்த தவறு இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த தவறை எப்பெல்லாம் நம்மளால சரி செய்ய முடியுமோ அந்த தவறை நம்ம உடனடியாக சரி செய்வதற்காக இந்த எடிட்டிங்கை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து, it involves a careful scrutiny of the completed questions from questionnaires or schedules. ஸோ நம்ம கொஸ்டினர் கொடுத்து கலெக்ட் பண்ணதோ இல்ல வந்து ஷெட்யூலிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ண அந்த கொஸ்டின்ஸை கேர்ஃபுல் கவனமாக ஃபில்டர் பண்ணிட்டு வருவோம். இது வேணும், இது வேண்டாம், இந்த கொஸ்டின்ல தப்பு இருக்கு, இந்த கொஸ்டின்ல நம்ம 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம் இந்த கொஸ்டினர்ல, அதுல 17க்கு தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ரிமைனிங் 8 கொஸ்டின்ஸ் என்ன பண்றது, அந்த மாதிரி கவனமா நம்ம வந்து பிரிக்கிறது. ஸ்க்ரூட்டனி அப்படிங்கிறது வந்து ஃபில்டர் பண்றது. அடுத்து, எடிட்டிங் இஸ் a process of detecting and correcting errors and omissions. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, எடிட்டிங் அப்படிங்கிறது தவறுகளை கண்டுபிடித்து அதை சரி செய்யறதற்காகவும், ஒமிஷன்ஸ் நான் சொன்னேன் தெரியுங்களா, 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம் ஒரு கொஸ்டினர்ல, அதுல 17 தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒமிஷன்ஸை என்ன பண்றது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா எடிட்டிங். எடிட்டிங் கேன் டேக் பிளேஸ் அட் 2 ஸ்டேஜஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, எடிட்டிங்ல 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எடிட்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னாலே, அந்த 2 நிலைகள்ல நம்ம எடிட் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்ட் எடிட்டிங், இரண்டாவது வந்து சென்ட்ரல் எடிட்டிங். ஸோ ஃபீல்ட் எடிட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போறோம். ஃபீல்ட் எடிட்டிங் அப்படின்னா, field editing consists of reviewing of the questionnaire forms by the investigator for completing or translating or rewriting what the respondent has written in the abbreviated or illegible form. It should not be correct the errors of omission. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஃபீல்ட் எடிட்டிங் அப்படின்னா, நம்ம ஒரு கொஸ்டினர் கொடுத்து கலெக்ட் பண்றது தெரியுங்களா, நமக்கு வேணுங்கிற கொஸ்டின்ஸை வந்து டைப் பண்ணி கொஸ்டினர் அப்படின்னு ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துருவோம். அந்த கொஸ்டினரை நம்ம வாங்கும் பொழுது அதே இடத்துல அது சரியா இருக்கா, அதுல என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கிறத அதே இடத்துல நம்ம எடிட் பண்றது, தவறுகளை சரி செய்யறதா வந்து ஃபீல்டு எடிட்டிங். ஸோ அந்த ரிசர்ச்சர், ஆராய்ச்சியாளர் கொஸ்டின் கொடுக்குறாரு தெரியுங்களா, ஸோ அந்த ஃபீல்டு அது நடக்கிற இடத்துலயே அதை நம்ம வந்து எடிட் பண்ணி சரி செய்யறதா ஃபீல்டு எடிட்டிங். ஸோ அதான் சொல்றாங்க பாருங்க, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரிவியூவிங் த கொஸ்டினர்ஸ் பை த இன்வெஸ்டிகேட்டர் ஃபார் கம்ப்ளீட்டிங் what the respondent has written. ஸோ அவங்க பதிலளிச்சு கொடுக்கும் போதே எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு அங்கேயே ஃபீல்டுலேயே செக் பண்றதா வந்து ஃபீல்டு எடிட்டிங். இட் ஷுட் நாட் கரெக்ட் த எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன். ஸோ வந்து ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாம விட்டுருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து இந்த இடத்துல சரி பண்ண முடியாது, ஆனா நடக்கிற இடத்துல சரி பண்றதா வந்து ஃபீல்டு எடிட்டிங். ஸோ இரண்டாவது வந்து சென்ட்ரல் எடிட்டிங். சென்ட்ரல் எடிட்டிங் அப்படின்னா என்ன? சென்ட்ரல் எடிட்டிங் should take place where all forms or schedules have been collected and returned. அப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினரையும் நம்ம நேரடியா போய் அந்த நடக்கிற இடத்துல வாங்கும் போதே சரி பார்க்கறது ஃபீல்ட் எடிட்டிங். சென்ட்ரல் எடிட்டிங் வந்து ஃபீல்ட் எடிட்டிங்கான ஆப்போசிட் டெக்னிக். இங்க என்ன பண்ணுவோம்னா, நம்ம மொத்தமா ஒரு 400 கொஸ்டினர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 400 மொத்தமா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஆபீஸ்லயோ இல்ல
ஆராய்ச்சியாளருடைய அந்த வீட்டிலேயே உட்காந்து 400 ஒரே இடத்துல உட்காந்து எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதா வந்து சென்ட்ரல் எடிட்டிங். ஃபீல்டு எடிட்டிங் அப்படிங்கிறது நடக்கிற இடத்திலே சரி பண்றது, அந்த ஃபீல்டுலயே சரி பண்றது ஃபீல்டு எடிட்டிங். சென்ட்ரல் எடிட்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல சரி பண்றது. ஸோ அதான் சொல்றாங்க சென்ட்ரல் எடிட்டிங் should take place when all forms or schedules have been collected and returned. ஸோ எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை சரி பண்ணுவோம். Editors may correct the obvious errors such as an entry in the wrong place etc. ஸோ இங்க வந்து தப்பான இடத்துல ஏதாவது கொடுத்துருக்காங்களா, என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த எடிட் பண்றவர் வந்து சரி பண்ணிக்குவாரு. ஸோ அடுத்து கோடிங். ஸோ கோடிங் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம கிட்ட இருக்க டேட்டா வந்து நம்பர்ஸா இல்ல சிம்பிள்ஸா மாத்துறது. ஸோ கோடிங் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் நியூமரல்ஸ் ஆர் அதர் சிம்பிள்ஸ் டு ஆன்சர்ஸ். ஸோ வந்து ரெண்டாவது ஆப்ஷன் டிக் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நம்ம வந்து 2ன்னு போட்டுக்கணும். மூணாவது ஆன்சர் டிக் பண்ணியிருந்தாருன்னா 3, இல்ல ரெண்டாவது ஆன்சர் டிக் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள், மூணாவது ஆன்சருக்கு ஒரு சிம்பிள். அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நம்பர்ஸாவோ சிம்பிள்ஸாவோ கன்வெர்ட் பண்றதா கோடிங். It refers to the process of assigning numerals or other symbols to answer so that the responses can be put in a limited number of categories or classes. So எதுக்காக இத பண்றோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, தேர்ட் ஆப்ஷன் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம வகைப்படுத்தி பிரிக்கிறதுக்காக நம்ம இதை பயன்படுத்துறோம் கோடிங்க. Such classes should be appropriate and have the characteristic of exhaustiveness. ஸோ இந்த மாதிரி கிளாஸா பிரிக்கிறோம் அப்படின்னா அதற்குன்னு ஒரு பண்பு இருக்கு. என்ன பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்டிவ்னஸ். எக்ஸாஸ்டிவ்னஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முழுமையான தன்மை. ஸோ இருக்கிற எல்லாமே ப்ராப்பரா ஃபில் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம கோடிங்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா மாத்திட்டோமா அப்படிங்கிறத செக் பண்றதா எக்ஸாஸ்டிவ்னஸ், முழுமையான தன்மை. தட் இஸ் there must be a class for every data item. So first ஆப்ஷனுக்கு ஒரு நம்பர் 1, செகண்ட் ஆப்ஷனுக்கு 2வது, மூணாவது ஆப்ஷனுக்கு 3 அப்படின்னு ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நம்ம வந்து நம்பர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் வந்து அசைன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவிட்டி. ஸோ ஒன்னோட ஒன்னு வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஒன்னுன்னா 1 மட்டும் தான் இருக்கணும், 2, 3, 4 இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அந்த ப்ராபபிலிட்டியில பார்த்தா அந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி இதுக்கு பொருந்தும். மீனிங் தட் a specific answer can be placed in one and only one cell in a given category set. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் தான் டிக் பண்ணணும். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 அப்படின்னு சிம்பிள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு வேற எந்த சிம்பிளும் கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு 1 அப்படின்னா மொதல் கொஸ்டின்ல இருந்து 30வது கொஸ்டின் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நீங்க 1ன்னு தான் போடணும். அதே மாதிரி மூணாவது ஆப்ஷனுக்கு 3ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து 25வது கொஸ்டின் வரைக்கும் மூணாவது ஆப்ஷனுக்கு 3 தான். ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு நம்பர் தான் கொடுக்கணும். தான் மியூச்சுவல் எக்ஸாஸ்டிவ்னஸ் சொல்லுவாங்க. கோடிங் இஸ் நெசசரி ஃபார் எஃபிஷியன்ட் அனாலிசிஸ். ஸோ நம்ம ஒரு செயல்திறன் மிக்க ஒரு அனாலிசிஸ் பண்றதுக்கு கோடிங் வந்து அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. Coding decision should usually be taken at the designing stage. ஸோ இந்த கோடிங் சம்பந்தமான முடிவுகள் எல்லாமே நம்ம அந்த கொஸ்டினரை டிசைன் பண்ணும் போதே முடிவு பண்ணிடுவோம். இதுக்கு 5 ஆப்ஷன் கொடுக்கணும், இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். இட் இஸ் யூஸ்வலி டன் பை ஹேண்ட் அண்ட் த யூஸ்வல் மெத்தட் இஸ் டு கோட் த மார்ஜின் வித் கலர் பென்சில். ஸோ பொதுவாக வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கையில கலர் பென்சிலை வச்சு கோட் பண்றதா வந்து யூஸ்வல் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூணாவது கிளாசிபிகேஷன். ஸோ டைப்பா பிரிக்கிறது. Classification of data is the process of arranging data in groups or classes on the basis of common characteristics. So பொதுவான ஒரு பண்பை வச்சுக்கிட்டு, காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு பொதுவான ஒரு பண்பை வச்சுக்கிட்டு அந்த நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க அந்த டேட்டாஸ் அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குரூப்பா இல்ல வந்து கிளாஸ் இன்டர்வலா 0 to 10, 10 to 20 அப்படி பிரிக்கிறதா வந்து கிளாசிபிகேஷன். Data having the common characteristics are placed in one class. And in this way, the entire data gets divided into number of groups or classes. So ஒரே மாதிரியான தகவல்கள் எல்லாத்தையும் ஒரு கிளாஸ், அடுத்து ரெண்டாவது மாதிரியான தகவல் எல்லாம் ரெண்டாவது கிளாஸ், மூணாவது மாதிரியான தகவல் எல்லாம் மூணாவது கிளாஸ் அப்படின்னு பிரிக்கிறதா கிளாசிபிகேஷன். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் டைப் கிளாஸ் இன்டர்வல் ஒரு எக்ஸாம்பிள் 10 to 20, 20 to 30, 30 to 40. இன்க்ளூசிவ் டைப் கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னா 11 to 20, 21 to 30, 31 to 40. இந்த எக்ஸ்க்ளூசிவ்க்கும் இந்த இன்க்ளூசிவ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுல பாருங்க 10 to 20 அப்படின்னா 10ல இருந்து 20 வரைக்கும், 20 to 30 அப்படின்னா 21ல இருந்து 30 வரைக்கும். இது எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறது இந்த கடைசி நம்பரை நம்ம இந்த குரூப்ல சேர்த்துக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை இந்த குரூப்ல சேர்த்துக்க கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குரூப்ல வரும், செகண்ட் குரூப்ல வராது. 20ல இருந்து 30 வரைக்கும் அப்படின்னா 21ல இருந்து தான் கணக்கு. இன்க்ளூசிவ் அப்படின்னா ரெண்டு நம்பருமே கணக்கு, 11ல இருந்து 20 அப்படின்னா
11 சேர்த்துக்கணும், 20 இந்த குரூப்ல சேர்த்துக்கணும். சோ அடுத்து போடும்போது நீங்க 20ன்னு போடக்கூடாது. ஏன்னா 20 வந்து இந்த குரூப்லயே வந்துருச்சு. அப்ப 21 to 30, 31 to 40 இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா, இன்க்ளூசிவ் அப்படின்னா 2 நம்பரும் கணக்குல இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா முதல் நம்பரோ அல்லது இரண்டாவது நம்பரோ கணக்குல இல்ல. அது ஆராய்ச்சியாளரை பொறுத்து. சோ அடுத்து டேபுலேஷன். சோ எல்லாத்தையும் டேபிள் ஃபார்மேட்ல மாத்துறதா டேபுலேஷன். When the mass of data has been collected, it becomes necessary to arrange it in a concise and logical order. ஸோ நம்ம கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான தகவல்கள், அதிகமான தகவல்கள் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் புரியுற மாதிரி எளிதா லாஜிக்கலா ஒன் பை ஒன்னா நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியது நம்ம கடமை. Thus, tabulation is the process of summarizing raw data and displaying it in a compact form for further analysis. ஸோ இதுதான் டேபுலேஷனுடைய டெஃபினிஷன். வாட் இஸ் டேபுலேஷன் அப்படின்னு 2 மார்க்ல கேட்டா நீங்க இதை தான் ஆன்சர் எழுதணும். டேபுலேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சம்மரைசிங் ரா டேட்டா அண்ட் டிஸ்பிளேயிங் இட் இன் அ காம்பாக்ட் ஃபார்ம் ஃபார் ஃபர்தர் அனாலிசிஸ். அதுதான் அதோடைய ஆன்சர். அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆயிரக்கணக்கான டேட்டா எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி இந்த மாதிரி குரூப்பா பிரிச்சு ஒரே டேபிளுக்கு அடியில நமக்கு ஈஸியா பார்த்து புரியுற மாதிரி காம்பாக்ட் அப்படின்னா சுருக்கமாக கொடுக்கிறது. Tabulation is essential for tabulation எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, it conserves space and reduces explanatory and descriptive statement to a minimum. ஸோ நம்மளுடைய இடத்தை குறைச்சு பார்த்ததும் எளிதா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி புரியுற மாதிரியோ சுருக்கமாகவோ சொல்றதுக்கு நமக்கு டேபிள் வேணும். இட் ஃபெசிலிட்டேட் த ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ டேபிள் போட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒப்பீடு செய்யறதுக்கு ஈஸி. இப்போ சே எக்ஸாம்பிள் 10 to 20 வந்து 10 பேர் தான் இருக்காங்க, 20 to 30 வந்து 30 பேர் இருக்காங்க அப்படின்னா 20 to 30 அந்த குரூப் தான் வந்து அதிகம் அப்படின்னு நம்ம ஒன்னோட ஒன்று எளிதா ஒப்பீடு செஞ்சுக்கலாம். இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த சமேஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ். ஸோ நம்ம இந்த டேபிள் வடிவில் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சம்மரி டேபிள், ஒரு ஐடியா கிடைச்சிரும். எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு, எந்த இடத்துல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து விட்டு போயிருக்கு அப்படிங்கிறத எளிதா தெரிஞ்சுக்க முடியும். இட் ப்ரொவைட்ஸ் அ பேசிஸ் ஃபார் வேரியஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் காம்படிஷன்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் எல்லாத்துக்கும் டேபிள் இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியா அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ டேபிள். ஸோ ஒரு டேபிள்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ டேபிள். ஹெட்டிங், கண்டிப்பா ஒரு டேபிளுக்கு ஹெட்டிங் இருக்கணும். டேபிள் நம்பர், அந்த டேபிளோடைய தலைப்பு, அந்த டேபிள்ல என்னென்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ வந்து ரூபாய்கள்ல கொடுத்துருக்கோமா, லிட்டர்ல, கிலோகிராம்ல கொடுத்துருக்கோமான்னு சொல்லணும். பாடி, ஸோ சப்ஹெட்டிங் தேவைப்படுற இடத்துல ஒவ்வொரு ரோக்கு சப்ஹெட்டிங் கொடுக்கறது. பாடி ஹெட், அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திற்கும் லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுக்கும் நம்ம ஹெட்டிங் கொடுக்கறது. ஃபீல்ட் ஆர் பாடி, ஸோ உள்ள இருக்கிற அந்த செல்ஸ் கட்டமா இருக்கிறது. நொட்டேஷன்ஸ், ஸோ ஒரு டேபிள்ல ஒரு இடத்துல ஸ்டார் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கீழே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட் நோட்ஸ்ல இந்த டேபிளை பத்தின நொட்டேஷன்ஸ், நரேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாங்க. ஸ்டார் போட்டுருந்தாங்கன்னா அந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம், இல்ல அந்த டேபிள் எங்க இருந்து எடுக்கப்பட்டது, எந்த புஸ்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்றதா வந்து நொட்டேஷன்ஸ். ஸோ அடுத்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா, depending on the number of variables, analysis are classified into 3 different types. ஸோ எத்தனை வேரியபிள் நம்ம டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து இந்த டேட்டா அனாலிசிஸை வந்து 3 விதமா பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து யூனிவேரியேட் அனாலிசிஸ், இரண்டாவது பைவேரியேட் அனாலிசிஸ், மூன்றாவது மல்டிவேரியேட் அனாலிசிஸ். ஸோ இப்போ இந்த அனாலிசிஸ்ல எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சுதான் பிரிக்கிறாங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது யூனிவேரியேட் அனாலிசிஸ். யூனி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒன் அப்படிங்கிறதா மீனிங். only one variable is used for analysis. ஒரே ஒரு வேரியபிள், எடுத்துக்காட்டுக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம பயன்படுத்துறதா வந்து யூனிவேரியேட் அனாலிசிஸ். பைவேரியேட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா, பைவேரியேட் அனாலிசிஸ் இஸ் த சைமல்டேனியஸ் அனாலிசிஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ். ஸோ ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸ் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்றது யூனிவேரியேட் அனாலிசிஸ். எடுத்துக்காட்டுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டி டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு ரிசர்ச்ல. ஸோ அந்த ஒரு வேரியபிள் முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதே வேரியபிள் பின்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்றது யூனிவேரியேட் அனாலிசிஸ். பைவேரியேட் அனாலிசிஸ் அப்படின்னா 2 வேரியபிள் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணியிருக்கணும். எடுத்துக்காட்டு எக்ஸ் ஒய். சார் இதுக்கு ஒரு தெரிஞ்ச மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா காரலேஷன், ரிக்ரெஷன். நீங்க இப்ப இந்த காரலேஷன் என்ன பண்ணுவீங்க, ஃபார்முலால எக்ஸும் வந்திருக்கும் ஒய்யும் வந்திருக்கும். காரலேஷனோட ஃபார்முலா என்ன, R equal to summation of x minus x bar into y minus y bar divided by square root of summation of x minus x bar the whole square into square root of summation of y minus y bar the whole square. அப்ப x y 2 வேரியபிள் இருக்கு. அந்த மாதிரி 2 வேரியபிள் வச்சு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பைவேரியேட் அனாலிசிஸ்.
இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் த கான்செப்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். ஸோ அந்த இரண்டு வேரியபிளுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். வெதர் தேர் எக்ஸிஸ்ட் அன் அசோசியேஷன் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் அசோசியேஷன். ஸோ நம்ம ரெக்ரெஷன்ல டெஸ்ட் பண்ணி பண்றீங்களா, ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா, அப்படி தொடர்பு இருந்தது அப்படின்னா அந்த தொடர்பு எந்த அளவுக்கு பலமா இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ரென்த்தை செக் பண்றது. ஆர் வெதர் தேர் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ வேரியபிள்ஸ் அண்ட் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் திஸ் டிஃபரன்சஸ். ஸோ தொடர்பு இல்ல, ஒன்னோட ஒன்னு தொடர்பு இல்ல, வித்தியாசப்படுது அப்படின்னா அந்த வித்தியாசம் எவ்வளவு அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதா இந்த பைவேரியட் அனாலிசிஸ். அடுத்து மூணாவது மல்டிவேரியட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன? ஒரு வேரியபிள் இருந்தா யூனிவேரியட், இரண்டு வேரியபிள் இருந்தா பைவேரியட், இரண்டுக்கு மேற்பட்ட வேரியபிள்ஸ் எத்தனை இருந்தாலும் அதை நம்ம மல்டிவேரியட் அனாலிசிஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். 3, 4, 5 ரெண்டுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் அது மல்டிவேரியட் அனாலிசிஸ். Many statistical techniques focus on just one or two variables. Multivariate analysis, அதோட ஷார்ட் ஃபார்ம் MVA techniques, allow more than two variables to be analyzed at once. ஸோ இரண்டுக்கு மேற்பட்ட வேரியபிளை ஒரே டைம்ல யூஸ் பண்றதா மல்டிவேரியட் அனாலிசிஸ். டேட்டா அனாலிசிஸ் ஆர் grouped as two different tests of significance. ஸோ அந்த மல்டிவேரியட் அனாலிசிஸ்ல டேட்டாவை இரண்டு விதமான குரூப்பா நம்ம பண்ணியிருப்போம். அதாவது யூனிவேரியட்னா 1, பைவேரியட்னா 2, மல்டிவேரியட் அப்படிங்கிறது 3, 4 இரண்டுக்கு மேற்பட்டிருக்கிறது மல்டிவேரியட் அனாலிசிஸ். இப்போ அந்த டேட்டா அனாலிசிஸ்ல ரெண்டு விதமான டெஸ்ட் ஆஃப் சிக்னிபிகன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு பாராமெட்ரிக் டெஸ்ட், இன்னொன்னு நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். ஸோ பாராமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேரியபிள், அதான் பாராமெட்ரிக் டெஸ்ட். நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்ல வேரியபிள்ஸ் நார்மலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காது, ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காது. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அது பாராமெட்ரிக் டெஸ்ட். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். ஸோ இட் இஸ் யூஸ்ட் when observations are independent and drawn from a normal distributed population. ஸோ அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணா அது பாராமெட்ரிக் டெஸ்ட். எடுத்துக்காட்டு பாராமெட்ரிக் டெஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டி டெஸ்ட், இசட் டெஸ்ட், எஃப் டெஸ்ட், அனோவா. அனோவாங்கிறது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ இந்த டெக்னிக் எல்லாமே பாராமெட்ரிக் டெஸ்ட்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் யூஸ்ட் when the measurement are non-accurate and it made no assumptions about population distribution. ஸோ இந்த நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்ல ஈக்குவல் சான்ஸ் இருக்காது, வேரியபிள்ஸ் எல்லாமே அக்யூரசி கம்மியா இருக்கும், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்காது. ஸோ நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சைன் டெஸ்ட், யூ டெஸ்ட், கே டெஸ்ட், ரேங்க் கார்லேஷன், இது எல்லாமே நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா என்ன? It refers to the task of drawing inferences from the collected facts after the study. ஸோ நான் ஏற்கனவே இந்த வேர்டை நிறைய டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்னு சொல்லணும், ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்னு சொல்லக்கூடாது, இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லணும். அந்த இன்ஃபரன்ஸ்ல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத எடுத்துக்கிறது தான் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கோம் தெரியுங்களா, அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை ரிசல்ட்னு சொல்லக்கூடாது, இன்ஃபரன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு வேரியபிள் எடுத்து டெஸ்ட் பண்ணல எனக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும், அதே வேரியபிளை நீங்க எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம், எனக்கு அந்த சாப்பாடு பிடிச்சிருக்கலாம், அந்த சாப்பாடுக்கு 10 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா நான் 8ன்னு சொல்லுவேன். அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், 10 மார்க்குக்கு நீங்க 7 மார்க் கொடுப்பீங்க. அப்ப நான் சரியா கொடுத்தேன், நீங்க தப்பா கொடுத்தீங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் வேற, உங்களுடைய ஒப்பீனியன் வேற. ஸோ அதுதான் ஆராய்ச்சி. ஸோ அந்த ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்னு சொல்லக்கூடாது, முடிவுகளை இன்ஃபரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இன்ஃபரன்ஸ்ல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறதான் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அதை தான் சொல்றாங்க. இட் ரெஃபர்ஸ் டு த டாஸ்க் ஆஃப் டிராயிங் இன்ஃபரன்சஸ் ஃப்ரம் த கலெக்டட் ஃபேக்ட்ஸ் ஆஃப்டர் த ஸ்டடி. ஸோ நம்ம ஆராய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறதா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இட் இஸ் எ சர்ச் ஃபார் பிராடர் மீனிங் ஆஃப் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ். ஸோ அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள்ல இருந்து பிராடரா, அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையோட என்ன அப்படிங்கிறத சர்ச் பண்றதா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இப்போ இந்த வீடியோவோட நம்ம 4th யூனிட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் டேட்டா ப்ரெசன்டேஷன் ஆர் டேட்டா ப்ராசஸிங், அதில் 4 டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தேன். எடிட்டிங், கோடிங், கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேபுலேஷன், அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் டேட்டால யூனிவேரியட், பைவேரியட் அண்ட் மல்டிவேரியட் அனாலிசிஸ் பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல உங்க கொஸ்டின்ஸை தாராளமா கேளுங்க. ஸோ இன்னைக்கு 11 மணிக்கு இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸும் 2 மணிக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸும் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.